கர்நாடகால 3 அப்பாவி தமிழர்கள் கர்நாடக போலீசாரால் போலி என்கவுண்டர் செய்யப்பட்ட ஒரு தகவல் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா எல்லா செய்தி ஊடகங்களும் பேசப்பட்டு வருது. 2 நாளைக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட 3 பேர் இந்த தமிழர்கள் தான் அப்படிங்கிறது செய்தியில தெரிய வருது. இவங்க கர்நாடக மாநிலத்துல சாம்ராஜ் நகர்ல காலங்காலமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப எப்படி இவங்க கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொஞ்சம் தகவல் சேகரித்து பார்க்கும் பொழுது, வனத்துறைக்குள்ள தாங்கள் வளர்க்கக்கூடிய மாடுகள் காணோம் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள போய் தேட போயிருக்கப்போ, அங்க உள்ள வனத்துறை போலீஸார் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, மான்களை இவங்க வேட்டையாடினாங்க அப்படின்னு சொல்லி கைது செய்யலைங்க, கைது செய்யல, டைரக்டாவே என்கவுண்டர்ல போட்டிருக்காங்க. இது மிக மிக கொடூரமான செயல் அப்படிங்கிற விஷயத்த மையமா வச்சு அங்க உள்ள காவல்துறை லோக்கல் காவல் நிலையம் இருக்கு இல்லையா, அதவே அவருடைய உறவினர்கள் இந்த 3 பேருடைய உடல்களை வாங்க மறுத்து அந்த போராட்டம் இன்னைக்கு 2வது நாளா போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த 2 நாளா நமக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு தான் ஒரு செய்தி ஊடகம் தினத்தந்தி, அந்த தந்தி டிவி அந்த ஊடகத்துல பாக்குறப்ப எனக்கே ஷாக்கா இருந்துச்சு. ஆனா இதை பாக்குறப்ப உள்ள இருக்கக்கூடிய அந்த கர்நாடக தமிழருக்கு தான் உண்மை விஷயம் தெரியும் இல்லையா. சும்மா யாரும் அவங்க கெட்டவங்கன்னா கண்டிப்பா போராட மாட்டாங்க. ஆனா 2வது நாட்களா போராடிக்கிட்டு இருக்காங்க உறவினர்களும், அங்க உள்ள மக்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சில மக்களும் சரி, அங்க போராடிக்கிட்டு உடலை வாங்க மறுத்து அங்க லோக்கல் இருக்க காவல் நிலையத்தையே அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. ஆனா இது செய்யறது மிக மிக தவறு அப்படிங்கிற ரீதியில தான் பார்க்கப்படுது. இந்த 3 பேர் அந்தோனி ராஜ், ஜான் குமார் அப்படிங்கிறது இந்த கொல்லப்பட்ட 3 பேருடைய பெயரா இங்க சொல்லப்படுறாங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கப்ப பல பேர் அடிச்சு போலீஸ் தரத்துல எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவத்துக்கு இன்னமும் இங்க இருக்கக்கூடிய தாவேகா கட்சி கண்டனம் தெரிவிக்கப்படவில்லை அப்படிங்கிற விஷயத்த அன்புமணி மற்றும் ஷீமான், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சில விஷயங்கள்லாம் பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி சில கட்சி சம்பந்தப்பட்ட தலைவர்களும் இந்த ஒரு விஷயத்த மிக மிக ஆழ்மனந்து வருத்தமா தெரிவிக்கிறாங்க. இல்லை ஆனா ஏதோ ஒரு விஷயமா செய்தியா தன்னுடைய வருத்தத்தை கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லி பல கட்சி தலைவர்களும் இப்பதான் கொஞ்சமா அவங்க தகவல் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க, வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா, நம்மளாம் மக்கள் கண்டிப்பா அரசியல் ரீதியா பக்கத்து மாநிலங்கள் என்ன நடக்குதுங்கிறத ஏதாவது செய்தி ஊடகங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம். அதையும் மீறி அரசியல்வாதிகள் தான் உடனுக்குடனே தெரிஞ்சு இந்த விஷயத்தை பத்தி நமக்கு சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும். ஆனா இவங்க, அதாவது இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லா கட்சியும் சேர்த்துதான் அவங்க மக்களுக்கு 2 நாட்களுக்கு பின்பு சமூக ஊடகமும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு சில பேருக்கு தெரியலாம். ஆனா இதுல முதன்முறையா வாய்ஸ் கொடுத்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரான அன்புமணி ராமதாஸ் தயவு செஞ்சு தமிழகம் இதற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடக மாநிலத்துல பேசி இறந்தவர்களுடைய குடும்பத்துக்கு போலி என்கவுண்டர் செய்யப்பட்ட இந்த 3 பேருக்குமே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் தனித்தனியா வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்காரு. சீமான் முதலா அவர் தன்னுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு, வருத்தங்களை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு கண்டனங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கம்யூனிஸ்ட் தலைவரான சண்முகம் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இப்ப திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்களும் சொல்லிக்கிட்டு வர்றாங்க. ஆனா தாவேகா தரப்புல எந்த ஒரு தகவலும் வருத்தம் தெரிவிக்கப்படவில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது கண்டிப்பா நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஏன்னா எப்பயுமே தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி பேச்சு குறைவாக இருக்கும், செயல் அதிகமா இருக்கும் சொன்னார் இல்லையா. அது மாதிரி கண்டிப்பா இந்த 3 அப்பாவி தமிழர்கள், தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட இந்த அந்தோனி ராஜ், ஜான் குமார், இந்த 3 தமிழர்களுடைய கொலைக்கு தாவேக அரசு கண்டிப்பா ஏதாவது ஒரு நடவடிக்கையில ஈடுபடுங்கிறதுல எந்த மாற்றங்களை பொறுத்து பார்ப்போம். இந்த விஷயம் எந்த மாதிரி கொண்டு போகுது. ஏன்னா ஏற்கனவே நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் இடையே இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையும் மேகதாது அணைக்கட்டும் தொடர்பான பிரச்சனைகளும் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட 3 அப்பாவி தமிழர்களை போலி என்கவுண்டர் செஞ்சிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப பரபரப்பா 2 மாநிலங்களுக்கு இடையில பேசப்பட்டு பார்க்கப்பட்டு வருது. ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்களா, வனத்துறைக்குள்ள மாடை காணோம், தாங்கள் வைத்திருக்கக்கூடிய மாட்டை காணவில்லை அப்படின்னு சொல்லி வனத்துறைக்குள்ள போன இவங்க மானை வேட்டையாடையதா போலி என்கவுண்டர் பண்ணப்பட்ட இந்த வனத்துறை போலீஸார் என்ன செஞ்சிருக்கணும், அவங்கள பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்தி நீதிமன்றத்தை ஆஜர் பண்ணி அதுக்கப்புறம் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இந்த விஷயத்தை தான் முன்னெடுத்து வச்சிருக்கணும். ஆனா இவங்க பண்ணது எடுத்த ஒண்ணு போலி என்கவுண்டர்னா எவ்வளவு பெரிய பெரிய ஊழல்வாதிகள் நம்ம நாட்டுல இருந்து தப்பிச்சுட்டு போயிருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம நாட்டுல தப்பு செஞ்சுட்டு பெண்களை கற்பழிச்சுட்டு பொது இடங்கள்ல கற்பழிச்சுட்டு எவ்வளோ பேர் இன்னும் தண்டனை தான் அனுபவிச்சிருக்காங்க. யாரையும் இந்த என்கவுண்டர் போடுங்கன்னு சொல்லி எந்த ஒரு அரசும் சொல்லாது. ஆனா
மறைமுகம் இவங்கெல்லாம் என்கவுண்டர் செய்யப்பட வேண்டியவர்கள். இவங்களை விட்டுட்டு ஒரு தனக்கு தாங்க வளர்க்கக்கூடிய மாடை காணோம் அப்படின்னு சொல்லி வனத்துறைக்குள்ள போய் அந்த மாடை போய் தேடி பார்க்க போனதுல மானை வேட்டையாடியதா ஒரு பொய் குற்றச்சாட்டு பண்ணி இப்படி வனத்துறை போலீசார், கர்நாடகத்தை சேர்ந்த வனத்துறை போலீசார் இப்படி அந்த 3 பேர் சுட்டு கொல்லப்பட்டது எந்த விதத்தில் நியாயமாகுதான் எங்கள் மாதிரி எண்ணற்ற மக்களுடைய ஒரு ஏகப்பட்ட கேள்வியை பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஒரு விஷயம் எந்த மாதிரி வந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகருது. அந்த தகவல் கண்டிப்பாக தெரிஞ்சா நம்மளுடைய சேனல் மூலமாக உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய வீடியோ பிடிச்சா மக்கள் லைக் பண்ணுங்க, நம்மளுடைய பாம்பு குறிச்சுகள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ இந்த தகவல் பிடிச்சிருந்தா தெரியாத உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தகவலுடன் பொறுத்திருந்து பார்ப்போம் தாவேகா என்ன மாதிரி வந்து நடவடிக்கைகளை அடுத்தடுத்து இந்த விஷயத்தை எடுக்க போறாங்க. மீண்டும் ஒரு தகவலுடன்